அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளில் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியதாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயகர் பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்கு ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கார், செவ்வாய் மேச ராசியில் இருக்கார், புதன் கடக ராசியில் இருக்கார். மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார், சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். மேலும் சுக்கிர பகவான் 7ஆம் தேதி அன்னைக்கு கடகத்திற்கு செல்ல போகிறாரு. அதே போல் கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. மேலும் மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சந்திரன் இந்த வாரம் மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய 3 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய 3 ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இந்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். கலைநயம் மிளரும் சுக்கிர பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் ரிஷப ராசிக்காரர்கள். மேலும் சூரிய பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசிக்கு 2வது இடத்துல அமர போகிறார். இதனால் தொழிற்சாலையில் உற்பத்தியாகும் பொருட்களை சேமிப்பதற்காக புதிய குடோன்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கட்டுவீங்க. மேலும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் புதிய விஷயங்களை நீங்கள் படிப்பீங்க. மேலும் சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சிகள் உங்களுக்கு நன்மை மற்றும் தீமையை கலந்து தான் கொடுக்க போகிறாரு. அதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். மேலும் பெண்களிடம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. பண விஷயத்தை பொறுத்த வரையில் பணம் பறிபோக வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக பணங்களை பத்திரமா வச்சுக்கோங்க. மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 12வது இடத்தில் அமர்வதால் வியாபாரத்தில் பொறுமை ரொம்ப அவசியம். கோபப்படாமல் இருந்தால் உங்களுக்கு நஷ்டம் இருக்காது. மேலும் புதன் பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 3வது இடத்தில் அமர போகிறாரு. இதனால் இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற மனம் அழைப்பாயும். எந்த காரியத்தையும் நிதானமாக செயல்படுத்துவது ரொம்ப நல்லதுங்க. மேலும் குரு பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 1வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். மேலும் நீண்ட கால கடன்களை நீங்கள் இந்த சமயத்தில் அடைப்பீங்க. அதே போல் சுக்கிர பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் அமர்வதால் மனைவி மக்களால் மன கஷ்டம் உங்களுக்கு உண்டாகும். மேலும் உங்களை புரிந்து கொள்ளாமல் அவங்க நடந்து கொள்வாங்க. மேலும் வெளியூர் வேலைகளில் அலைச்சலும் உடல் அசதியும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் காணப்படும். மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 11வது இடத்தில் அமர்வதால் ஆன்மீக பயணம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்வீங்க. இதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 5ஆம் இடத்தில் அமர்வதால் பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்த வரையில் ராசியில் குருவும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரனும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், பஞ்சமஸ்தானத்தில் கேது, தொழில்ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 7/7/2024 அன்று
சுக்கிர பகவான் வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து கொண்டு தைரியவெறிய ஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. மேலும் உங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல விதத்திலும் நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு நடக்க போகுது. நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்து வந்த வீண் மனஸ்தாபங்கள் அனைத்துமே விலகப் போகுது. மேலும் நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று எண்ணிய பொருட்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வாங்குவீங்க. மேலும் எதிலுமே அவசரம் காண்பிக்காமல் ரொம்ப நிதானத்தோடு செயல்படுத்துவது நல்லதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7 நாட்களில் திட்டமிட்ட காரியங்களை செய்து எதிர்பார்த்த வெற்றியை அடைவார்கள். இதனால் ரொம்ப மனமகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் இந்த 7 நாட்களில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிக அளவில் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக நீங்கள் பாடுபடுவீர்கள். மேலும் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு எதிலும் நிதானம் ரொம்ப தேவைங்க. பொருள் சேர்க்கை உண்டாகும். அதே போல கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7 நாட்களில் புதிய வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் பெரும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமலேயே வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தானாகவே தேடி வரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தலைமையின் பாராட்டுகளையும் நன்மதிப்பையும் பெற முடியும். அதே போல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு திட்டமிட்ட பாடங்களை படிப்பதில் கல்வியில் வெற்றிக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் இந்த 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமிக்கு அஷ்டாங்கம் சொல்லி வணங்கி வருவது பொருளாதார நிலையை உயர்த்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ நீங்கள் ரிஷப ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த விஷயத்தெல்லாம் பரிகாரமாக செய்து பாருங்கள். மேலும் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் எடுத்து வைக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்த்த அளவு போதுமான வருமானங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல நண்பர்களின் சேர்க்கை ஏற்பட்டு அவர்களால் ஆதாயம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. மேலும் விருந்தினர்களோடு கேளிக்கையில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. அரசால் ஆதாயமும் தொழில் வழியில் முன்னேற்றமும் ஏற்படும். கவனக்குறைவால் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். மேலும் வெளிநாட்டு பயணங்களை தள்ளி போடுவதை இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் இந்த காலகட்டம் கொடுக்க போகுது. அதே போல் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் சிலர் பழைய கவலைகள் எல்லாம் மறந்து மகிழ்ச்சி கடலில் நீந்துவார்கள். உடல் ஆரோக்கியம் சீர்படும். குடும்பத்தில் குழப்பம் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் பிறரிடம் கோபத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் காட்டாமல் அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டமானது உங்களுடைய சகோதரர்கள் கையில் நிறைய விதமான விஷயங்களை நீங்கள் ஒப்படைப்பீங்க. மேலும் செலவுகள் அதிகரிக்கும் வகையில் தூரமாக துயரம் மிக்க பயணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கக்கூடும். மேலும் குடும்ப சூழ்நிலையில் சில சிரமங்கள் ஏற்படும். இன்னும் சிலருக்கு உடன்பிறப்புகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் காரணமாக வாய் தகராறுகள் சண்டைகள் வரக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருப்பது நல்லதுங்க. சொன்ன பேச்சு கேட்காத பிள்ளைகளின் செயல்களால் மன உளைச்சல் உங்களுக்கு அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மிருக சிரீஷம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களில் புண்ணிய ஸ்தல யாத்திரைகள் சென்று மகிழ்ச்சி அடைவீங்க. இன்னும் சிலருக்கு நிறைய விதமான நற்பலன்கள் கிடைக்க போகுது. இன்னும் சிலருக்கு வீட்டு செலவுகள் கூட சமாளிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். இன்னும் சிலருக்கு கடன்கள் வாங்கும் நிலைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடல்நலில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் அக்கறை காட்டுவது நல்லது. தாய்வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். எடுத்து வைக்கும் காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஓய்வின்றி உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத நிலைகள் ஏற்படும். மது மாமிசம் அருந்துபவர்களுக்கு அஜீரண தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகுது, கிரகங்களுடைய அமைப்பால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு
நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் விநாயக பெருமானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.